தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 12வது நாள் ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். தேவனோடு கூட நெருங்க வேண்டும் என்று தீவிரிக்கிற நாம், தேவனோடு கூட நெருங்கிய உறவிலே வளர வேண்டும் என்று எத்தனிக்கிற நாம் இன்றைக்கும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை அதிகமாய் நாடி அதை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவரை பின்பற்றுகிற அநேகர் அவரோடு கூட இருந்தார்கள். ஒரு இடத்திலே நாம் பார்க்கும்போது 70 சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மற்றபடி 12 சீஷர்கள், அவருக்கு ஊழியம் செய்த சில ஸ்திரீகள் அவரை எப்பொழுதும் பின்பற்றினதை நாம் பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும், தனியாக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் மூவரை அழைத்து கொண்டு போவது வழக்கம். ஆனால் யாரும் இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்திருக்கிற அனுபவத்தை யோவானை தவிர தேர்ந்தெடுக்கவே இல்லை. இயேசுவினுடைய சீஷர்களுக்குள்ளே அநேக முறை பல நேரங்களிலே போட்டிகளும் சண்டைகளும் பல நேரங்களில் வந்ததுண்டு. அது எதுக்கு தெரியுமா? தங்களில் யார் பெரியவன் என்று சொல்லி எப்போதுமே ஒரு யுத்தம் அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் யாருமே யோவானை பார்த்து நீ கொஞ்சம் சற்று விலகி நில், நான் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொள்ளட்டும் என்று ஒரு நாளும் கேட்டதாக வேதத்திலே எழுதப்படவே இல்லை. பாருங்கள், இந்த சீஷன் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று சொல்லி வேதத்தில் அநேக ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் சரி, 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் சரி, யோவான் சுவிசேஷம் 21ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் சரி, இந்த சீஷனை குறித்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால், யார் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவோடு கூட இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்திருக்கிற அனுபவத்தை, இந்த உலகத்தை எல்லாம் மறந்து அவருடைய மார்பிலை சாய்ந்திருக்கிற அனுபவத்தை அதிகமாய் நாடுவார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் மாத்திரமல்ல, அப்படி சாய்ந்து இருக்கிறவர்களை அவரும் அதிகமாக நேசிக்கிறார். அத்தனை சீஷர்கள் இருந்த போதிலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று சொல்லி யோவானுக்கு மாத்திரமே அந்த பெயர் வழங்கப்பட்டது இல்லையா? மணவாட்டியை குறித்து கூட உன்னத பாட்டிலே வசனம் 8ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று சொல்லி. அப்படியானால் தேவனோடு கூட நெருங்கிய அனுபவத்திலே வளர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதிகமாக இயேசுவினுடைய மார்பிலை சாய்ந்திருக்கிற அனுபவத்தை அதிகமாய் விரும்புவார்கள். பிரியமானவர்களே, அப்படி சாய்ந்திருக்கிற அனுபவம் உடையவர்களுக்கு தான் அவரும் தம்மை குறித்த அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். பாருங்கள், இயேசு 12 சீஷர்களிடத்திலே தாம் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி அந்த சங்கதிகளை பேசி கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது, 12 யோவானை நோக்கி அது யாருன்னு கேட்டு சொல்லு என்று சொல்லி யோவானை தூண்டுவதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படியானால் மற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்தாத அநேக காரியங்களை கூட இயேசு யோவானிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறது, நம்மிடத்திலும் பேசுகிறது இதுதான். இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருக்கிற அனுபவத்தை நாம் அதிகமாக நாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள பதவிகளுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனுபவங்களுக்கும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் அல்ல, அதை எடுத்துக்கொள்ள அநேகர் உண்டு. ஆனால் இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் நாம மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டது போல
உம்முடைய மார்பிலே யோவானை போல, உம்முடைய அன்பின் சீஷனை போல ஆண்டவரே உம்முடைய மார்பிலே சாய்ந்து இருக்கிற அனுபவம் எங்களிலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்களை இழுத்து செல்லுங்கப்பா. நீர் எங்களை இழுத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பின் கயிற்றினால நீர் எங்களை இழுத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த அனுபவத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரணும். உம்மிடத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறவர்களாக, உம்முடைய மன விருப்பத்தை அறிந்து கொள்கிறவர்களாக நாங்கள் மாற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலையிலும் உம்முடைய கரம் கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்கள் பிரசனம் கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க, வேலை செய்கிற பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. வீடுகளில் தனியாக இருக்கிற எல்லா பிள்ளைகளோடு கூட இருங்க. உங்கள் திவ்ய பிரசனம், உங்கள் மாறாத பிரசனம் இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய கிருபை அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நாளினுடைய ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஜெப வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் புதிய கிருபை, புதிய பலன் உங்களை தாங்குவதாக. ஆமென், ஆமென்.